டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு தாவேகா சார்பா 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. அதுல விஜய் அவர்கள் ஒரு 2-3 நிமிடம் பேசினாரு. அவர் பேசின அந்த பேச்சுல நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது, அதனால படிப்புன்றது அவசியம், அதெல்லாம் அவசியம் தான். ஆனா இது மட்டுமே உலகம்ன்றது தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, நம்பிக்கையோடு அடுத்த கடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அது இன்னைக்கு பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. இது நீட்டுக்கு எதிராக போராடுற மனநிலையை மங்குபடுத்துது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் ஒரு கட்சி தலைவராக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இல்லாமல் வெறுமனே ஒரு நடிகராக இருந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா நாம இதை பெரிய அளவில் எதிர்வினை ஆற்ற வேண்டியதில்லை. அப்படின்னாலுமே கூட விஜயினுடைய பேச்சுக்களுக்கு ஒரு வீச்சு இருக்குது, அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கும் ஒரு பதில் உண்டு. நீட்டு மட்டும்தான் ஒரு தேர்வா, அது மட்டும்தான் இலக்கா, டாக்டர் மட்டும்தான் படிக்கணுமா, வேற படிப்பே இல்லையா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி பார்ப்பனிய சனாதன கண்ணோட்டம் தான். வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் எல்லா நபர்களும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு என்றதில்லை. 35 மார்க்கு மட்டுமே வாங்குறத தன்னுடைய இலக்கா வச்சிருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு நீட்டு படிக்கணும் அப்படின்னு கற்பனை பண்றது இல்லை. அதே இது நம்ம வீட்டிலேயே ஒரு நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கு அப்படின்னா இவ என்ன வரணும், டாக்டர் ஆகணும்டாக்கண்ணா அப்படின்னு நாம ஒரு கனவு காண்பது என்பது எல்லோருக்கும் உரிமையா இருக்குது. ஏன்னா இந்த உலகமயமாதல் வந்ததுக்கு அப்புறம், இந்த பொது வழிக்கு எல்லாமே போட்டி உலகம் வந்ததுக்கு அப்புறம், போட்டி எல்லாருக்கும் சமமானதுன்னு ஆனதுக்கு அப்புறம் யாருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திச்சுன்னா அது பார்ப்பனியத்துக்கு தான். ஏன்னா எல்லா மக்களும் போட்டியில கலந்துக்கிட்டு எல்லாரும் அறிவை தேடி வருவதாக இருந்தால் அப்புறம் ஆடு மேய்கிறது யாரு, மாடு மேய்கிறது யாரு, பண்ணி வளர்க்கறது யாரு, இப்படி அதாவது தனக்கு தேவையான வேலைகளை செய்வதற்கு நாங்கள் உருவாக்கி வைத்திருந்த சனாதன செட்டப்புக்குள் அடங்கி வாழ்வதற்கு யார் இருப்பா? நீ நானும் ஒன்னா ஒரே டாக்டரா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா அப்புறம் நீ யாரு நான் யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் அந்த டாக்டர் படிப்புல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் பார்ப்பனர்கள் டாக்டருக்கு போனாங்க மற்ற துறையை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடல் உழைப்பு மிக குறைவானதாகவும் மரியாதை மிகுந்ததாகவும் இருக்குது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கோயிலுக்குள்ள இருக்கும்போது கடவுளுக்கு அடுத்த நிலையில் நான் இருந்தேன், அதிகாரம் என் பக்கத்துல இருந்துச்சு. டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா எல்லா பேரும் கடவுளுக்கு அடுத்த நிலையில தெய்வமே கடவுளே நீங்க தான் காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு சரண்டர் ஆகிற, முற்றிலும் உங்களை நம்பி இருக்கிற ஐயா சாமின்னு நிக்கிற இடம் அது. அப்படிப்பட்ட இடத்தில் பார்ப்பனர் அல்லாத ஒருவர் உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு திட்டம். பார்ப்பனர் அல்லாதவர் மட்டும் இல்ல, அந்த வகுப்புலேயே வசதி படைத்தவர்கள் தான் உள்ள வரணும். அதுதான் அதோட நுட்பமானது. வசதிக்கும், அதாவது பணத்துக்கும் வர்க்கத்துக்கும் வர்ணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை சரியாக பிடிச்சிருக்கிறது தான் இந்த நீட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீட்டு வந்ததுக்கு அப்புறம் 2021 ஏகே ராஜன் அறிக்கை வெளி வருகிறது. ஏகே ராஜனுடைய அறிக்கையில சொல்லப்படுவது என்னவென்றால், கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 2011 கிராமப்புற மாணவர்கள் 61% அளவிற்கு சேர்ந்து கொண்டிருந்தவர்கள் 2021 49 அது குறைஞ்சு போது. கிட்டத்தட்ட 11% கிராமப்புற மாணவர்கள் குறைந்து விடுகிறார்கள். அதே 11%, அதாவது 38% இருந்த நகர்ப்புற மாணவர்களின் எண்ணிக்கை அப்படியே 50% மாறுகிறது. அதே மாதிரி நீங்க இன்னொன்னையும் பார்க்கணும். தமிழ் வழி கல்வி படித்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 2011 19%, 19.79, கிட்டத்தட்ட 20% இருந்தது. அதுக்கப்புறம் 2016 6% டமார்னு உழுது. 14% அந்த ஒரு வருஷம் நீட்டு வந்த அடுத்த நிமிஷமே தமிழ் வழி கல்வி படித்த பிள்ளைகளுக்கு அங்கே வேலை இல்லாமல் போயிடுது. அதுல கூடுதலா 2021 வெறும் 1.6% மாணவர்கள் தமிழ் வழியில படிச்சுட்டு நீங்க வெளியில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. கிராமப்புற மாணவர்கள்லையுமே வசதி படைத்தவர்கள் அதுல இருந்து கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு போய் சேர்த்து அப்படி கொண்டு வந்துடுவாங்க. அப்ப கிராமப்புற மாணவர்கள்னு பேர் இருக்குமே தவிர அங்கேயே ஆங்கில வழி கல்வி இருக்கக்கூடிய இடத்தை தேடி போறவர்கள் இந்த 61 49% வரலாம் வந்துருந்தாங்க. யார் வரா? ஆங்கில வழி கல்வி வசதி படைத்தவர்கள். வசதி இல்லாதவர்கள் தான் இந்த தமிழ் வழி கல்வியில இருக்கிற அரசு பள்ளிக்குள்ள அல்லது அரசு
இந்த எய்டடு ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் 1.6% தான் இன்னைக்கு நீட் வந்ததுக்கு பிறகு வருகிறார்கள் அப்படின்னு 2021 ஏ.கே. ராஜன் அறிக்கை சொல்லுகிறது. இன்னைக்கு எத்தனை வருஷம், அதுக்கப்புறமும் ஒரு 4 வருடம் கடந்துருச்சு. இப்போ அது ஒரு வியாதின்னு சொன்னீங்கன்னா அதோடைய தாக்கம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 20% 1.6% கிராமப்புற தமிழ் வழி கல்வி மாணவர்கள் வர முடியல. இப்ப இன்னைய நிலைமை என்ன இருக்கும், அந்த 1க்கும் கீழே போயிடும். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, இந்த விஜய் யாருடைய மரணத்துக்கு போயிருந்து அழுதுட்டு வந்தாரு, அனிதாவினுடைய மரணத்துக்கு போயிருந்து அழுதுட்டு வந்தாரு. அந்த அனிதா படித்த அவர் தமிழ் வழி கல்வியில படித்தவர், அவருடைய மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 1200க்கு 1176, வெறும் ஒரு 14 மார்க்கு தான் கம்மி, 24 மார்க்கு கம்மி. இவ்வளவு நல்லா தமிழ் வழி கல்வியில, அதுவும் அரசு பள்ளியில இவ்வளவு நல்லா படிச்ச பொண்ணு நீட்டு வந்ததுக்கு அப்புறம் 84 மார்க் தான் அதுல எடுக்க முடியுது. ஏன்னா அது முழுக்க முழுக்க சிபிஎஸ்இ சார்ந்து இருக்குது. அந்த நிலைமையில தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுது. அதே மாதிரி ஜெகதீசன்கிற பையன் அதுக்கப்புறம் 2-3 வருடங்களுக்கு போயிருது, 2020-21 நினைக்கிறேன். அந்த பையனை இதே மாதிரி அவன் ஏற்கனவே 2 முறை அட்டன் பண்ணி ஒரு முறை 430 மார்க் எடுக்கிறான் 720 மார்க்குக்கு. அப்படின்னாலும் கூட அவனால ஜெயிக்க முடியல. இன்னும் வேடிக்கை என்னன்னா, இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த விஜய் சொல்றதா இருந்தாலும் சரி, சீமான் சொல்றதா இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக படிக்கிற மாணவர்கள், ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள், தகுதியற்றவர்கள் கிடையாது. நான் என்ன சொல்றேன், விஜய் நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, விஜய்க்கு நான் என்ன கேட்கறேன்னா, அறகுறையா படிச்சு உங்களை மாதிரி உங்க அப்பாவின் தயவில் லயோலா காலேஜ்ல நீங்க எடுத்த மதிப்பெண்ணுக்கெல்லாம் லயோலா கல்லூரியில் இடம் கிடைக்குமா? உங்களுடைய கிறிஸ்தவ பின்னணி, உங்களுடைய அப்பாவினுடைய பின்னணி, இதெல்லாம் சேர்ந்துதான் அங்க வேலை செய்கிறது. அங்க நீங்க இடம் வாங்கிக்கிட்டீங்க. இப்படி எல்லாராலையும் இடம் வாங்க முடியுமா? ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு என்ன குறை, நான் ஏன் டாக்டர் ஆகக்கூடாதுங்கிற கேள்வி உள்ளவன் தான் அந்த இதுல நெருக்கடிக்கு உள்ளாகிறான். ஒரு கட்சி தலைவரா அந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டியது தானே இவரோட பொறுப்பா இருக்க முடியும். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மூளையிலேயே அந்த சிந்தனையை வெட்டிருங்க. நீங்க 1200 மார்க், நீங்க அப்போ 1200, இப்போ 600க்குன்னு நினைக்கிறேன். அப்ப 600க்கு 600 மதிப்பு நீங்க எடுத்தாலும் கூட நீங்க நீட்ல நேரடியா வர முடியாது. அதனால மூளைக்குள்ள ப்ரிப்பேர்ட் ஆயிருங்க. தோத்தா வேற எதுக்காக ஆப்ஷன். இதேதான் பாஜக சொல்லுச்சு, சீமான் சொன்னாரு, சவுக்கு சங்கர் ஒரு படிக்கு மேல அப்படி மன உளைச்சலாய் சாவுறியா சாவு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான், அதை செஞ்சுட்டு தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, எது திராவிடம் எது ஆரியம்ங்கிறத நீங்க திட்டங்கள்ல பார்க்கணும். நாங்க நீட்டுக்காக தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு கன்சிஸ்டண்டா போராடிட்டு இருக்கு திமுக. நாங்கள் நீட்டை திணித்து கொண்டே இருப்போம், நீங்க எங்க உச்சநீதிமன்றத்துக்கு வந்தாலும் சரி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அசைக்க முடியாத அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது பாஜக. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப லாபகமா படிக்காத குழந்தைகள், ரொம்ப ஆவரேஜா இருக்கவங்க, இவங்களெல்லாம் அப்படியே மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் சொந்த தொழில் பார்க்கறதுக்கு, அவரவர் தாய் தகப்பன் தொழிலுக்கு தூக்குறதுக்கு விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருது பாஜக. நீங்க அதே நேரத்துல ஏ.கே. ராஜன் அறிக்கையை வைத்து இவர்கள் என்னதான் சொல்லினாலும், எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும், செவிடன்காதியில் ஊதிய சங்கு மாதிரி கேட்காத ஒரு நீதிமன்றமும் நீதித்துறையும் ஒரு ஆட்சி கட்டமைப்புக்குள் வேறொரு திட்டத்தை வகுக்கிறாங்க. 7.5% இதுல அரசு பள்ளி மாணவர்கள் வரணுங்கிற போராட்டத்தையும் திமுகவின் அழுத்தத்தில் தான் அதிமுக வாங்குகிறது. இல்லைன்னா அது இவங்களுக்கு ஒன்றும் ஞானத்திலிருந்து சமூக நீதி உணர்வு எல்லாம் இவர்களுக்கு அப்படி ரத்தமாக பாய்ந்தது கிடையாது, இவர்கள் உணர்விலேயே கிடையாது. அப்ப திமுக அப்படிப்பட்ட அழுத்தத்தை எதிர்கட்சியாக இருந்து செஞ்சது. இன்னும் ஏ.கே. ராஜன் அறிக்கைக்கு பிறகு 2021 நீட்டுக்காக நாங்கள் தயாரிக்கிறோம் மாணவர்களை, வேற வழி இல்லை, இப்படித்தான் ஓடியாகன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இங்க வர்ற புள்ளிகள், எங்க புள்ளிகள், கண்டிப்பா அந்த புள்ளிகள் நல்ல மார்க் எடுக்கணும், எப்படியாவது பாஸ் ஆகணும்னு கடந்த 2024-25 வருடம் 10,500 மாணவர்களை உருவாக்கி, அதாவது பயிற்சி கொடுக்குது. 126 பள்ளிகளில் கேம்ப் நடக்குது. அதுக்கு சிறப்பு கோச்சிங், அதுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள், அதுக்கான ஆசிரியர்கள். இது நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பக்கம் திமுக உங்களுடைய போட்டி உணர்வுக்கு, உங்களுடைய தகுதி தரத்துக்கு ஏற்ற மாதிரி
நான் உங்களுடைய இதை போராடுகிறேன், இந்த நீட்டை ரத்து செய்வதற்கு போராடுகிறேன்னு சொல்லுது. இன்னைக்கு இதுதான் பாதைன்னு சொல்ல இன்னும் கூடுதலாக உங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன பயிற்சி உண்டோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுது. ஒரு காலமும் உங்களுடைய அந்த வெற்றி வேட்கையை தடுத்து நிறுத்துற மாதிரி சொல்றது இல்லை. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். இந்த 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 விஷயங்களில் எல்லாம் அடிபடுவது யார் அப்படின்னா, ஒன்று பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், இன்னொன்று சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள். பொருளாதாரம் இருந்தாலும் கூட நீங்க ஒரு மளிகை கடைக்காரராக இருந்தா என்ன பண்ணுவீங்க? மளிகை கடைக்கு வாடான்னு சொல்ல போறீங்க. ஜெகதீசனுக்கு என்னங்க நடக்குது? ஜெகதீசன் கதையை அப்படியே எடுத்து, குரோம்பேட்டை ஜெகதீசன் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க. பையன் நல்லா படிச்ச பையன். அடுத்த கட்டமா படிச்சு மேல போனா நம்ம ஒரு வீடு வாங்கி கார் வாங்கி நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா அப்பா அம்மாவை இணைத்து கடைசி காலத்திலேயாவது நாங்க ஒன்னா வாழலாம்ங்கிற கற்பனையோடு அப்பாவின் அரவணைப்பில் இருந்து வளர்ற பையன் 2 முறை முயற்சி பண்றான். இறந்து போனப்ப அவனுடைய சக நண்பர்கள் சொல்றாங்க, அவனுடைய மதிப்பெண் எடுத்த மற்ற நண்பர்கள் எல்லாம் இதே மாதிரி இன்ஜினியரிங் போயிடுறாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க சொன்ன இதே மனோநிலை. பரவாயில்ல, இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எப்படியாவது நான் இதில் ஜெயிச்சா மட்டும்தான் என் குடும்பத்தை இணைக்க முடியும். நீங்க இன்ஜினியரிங் போறது உங்க விருப்பம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்ஜினியரிங் வேணும், பரவாயில்ல, நான் போய் அங்க சர்ஜரிங்லாம் பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இன்ஜினியரிங் போயிட்டாங்க. ஆனா எனக்கு இதுதான் வேணும்னு விருப்பப்பட்ட அதற்கு தகுதியுடைய மாணவன் தான். தகுதி இல்லாமலாம் உங்களை மாதிரி அரைகுறை மார்க் எடுத்துக்கிட்டு லயோலாவுக்கு போனவன் கிடையாது. அதுலயும் பாதியில அந்த அந்த ஒரு சீட்டை வாங்குறீங்க. அந்த சீட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலே விட்டுட்டு வெளியில வந்துட்டு உங்க விருப்பத்துக்கு நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு நடிகராக வருவதற்கு ஒரு சுகபோகத்தை ஒரு மேல்தட்டு மேல் வர்க்க மேல் வர்ண விஜய்க்கு அந்த வாய்ப்பு உண்டு. மற்றவர்களுக்கு உண்டா? சாதாரணப்பட்டவர்கள் எப்படி வாழ முடியுமா? ஆனா அப்படி இருக்கும்போது கல்விக்காக அப்போ உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நீங்க அனிதாவா இருந்தாலும் சரி, ஜெகதீசனா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பேச்சின் ஊடாக அவர்களுடைய தியாகத்தை அசிங்கப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க. இன்னும் படிக்கணும், அப்படி எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும்னு ஒரு வேட்கையோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்க பயிற்சி அளிக்கிறோம்னு அரசு சொல்லுது, திராவிடம் சொல்லுகிறது. நீங்க சொல்றீங்க போகாதீங்க, செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றீங்க. யார் கொல்வார்? கொல்வது யார்? நீட்டு தானே கொல்லுது. கொல்லுகிற நீட்டை எதிர்த்து போராடுகிற போராட்ட குணம் உனக்கு வேணுமா? அல்லது இதை தாண்டி குதிக்கிறதுக்கான பயிற்சி உனக்கு வேணும்? நீ எத்தனை தடை உண்டு வந்தாலும் பரவாயில்லன்னு நீ பேசணுமா? நீ ஒரு திராவிடத்தை எதிர்த்து? ஆமா, அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை. இப்போ ஆளுங்கட்சியா திமுக தான் இருக்குது. திமுக நீட்டை எடுத்து அந்த அளவுக்கு பேசுறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது ட்ரெண்ட் ஆகுது. பிடிஆர் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி அது இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்குது. When it's 100% our money coming out of our budget, not 1 rupee coming from the union, it's completely linked to public health, which is a state subject. Why do you tell us which exam should be the basis of us sending our children to our colleges? இவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க இதை அடிச்சுதானே பேச முடியும். அப்படிதானே, அதுதானே வழக்கம். அதுதான் சொல்றேன். இப்ப என்னன்னா, நாங்க அம்பேத்கர் வழியில் வருகிறோம், நாங்கள் பெரியார் வழியில் வருகிறோம், நாங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னே, அதாவது இது ஒரு வெர்ஷன்னா இது 2.0 நீங்க போட்டு வர்றீங்கன்னா அப்ப அதை விட சிறந்தவர்களா நீங்க சொல்லணும். நீங்க பின்னோக்கி இழுக்கிற வேலையை செய்றீங்கன்னு நீங்க யார்? நீங்க யாரு? மச்சான் எங்க இருக்கிற? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறேன், வா 2 பேரும் சேர்ந்து ஊசி போட்டு விளையாடுவோம்னு சொல்றாரு சீமான். அதோட பொருள் என்ன? அது பாஜக இவர்களுடைய RSSனுடைய சித்தாந்தத்தை வழிமொழிகிற ஒரு பேச்சு. அதே பேச்சை தான் கொஞ்சம் பாலிஸ்டா நீங்க நம்ம அது வெறுப்பு உருவாண்டும். இது சரி அன்பா சொல்றாப்புல, கன்வின்சிங்கா இருக்கு. ஆமா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டோன் இருக்குங்க. சவுக்கு சங்கர் அவருடைய டோன்ல சொல்ற, செத்துப்போ எனக்கு என்ன, உன் வீட்டில் யாரும் ஜாக போறது இல்லை, நீ யாரு காலை பிடிச்சாவது எப்படியாவது இது பண்ணிக்கிடுவீங்க. ஆனா எளிய மக்களினுடைய வாழ்க்கை. அப்ப அதைத்தான் நாம் என்ன சொல்றோம்னா, சாதாரண வர்ண ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். இன்னொரு கேள்வி கேட்போம், உனக்கு சொகுசு காசு இருக்கு, நீ மருத்துவம் பார்த்துக்கிடுவ. எளிய பிள்ளைகள் படிச்சுட்டு கீழே வந்தா தான் மறுபடி போய் கிராமப்புற மாணவர் வந்தாதான் கிராமப்புற பாட்டிகளுக்கு வாயை திறந்து பாட்டி நாக்க நீட்டுங்க அப்படின்னு அந்த வெத்தலை வாயெல்லாம் பார்க்கணும்னா யாரு பாப்பா? நீ எலைட் கிளாஸா? அப்படியே
இருந்துட்டு வந்தவன் பார்ப்பானா? 25-30 லட்சத்தை நீட்டுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு அப்புறம் கோடி கணக்கில் செலவு பண்ணி ப்ரைவேட்டில் படிச்சுட்டு அவன் அமெரிக்கா போவானா இல்லை ஆண்டிபட்டிக்கு வருவானா? அப்போ நீ எந்த அளவு, அப்போ இதெல்லாம் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க. அப்போ 38 அரசு பொறியியல் கல்லூரிகள், 36 பிரைவேட் மருத்துவக் கல்லூரிகள், கிட்டத்தட்ட 10,000க்கு நிகரான ஒரு இடங்கள், இவ்வளத்தையும் உருவாக்கி வைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டின் கட்டமைப்பு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக உருவாக்கி. நீங்க இந்த விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வடநாடு ஃபுல்லா ஒரு நீட்டுக்கான ஒரு ஆதரவு மனோநிலை இருக்குது. அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ பிடிஆர் அவர்களுக்கு புரிகிற மொழியில சொல்றாங்க, நாம ஒரு எக்கோ சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அரசு மருத்துவமனையிலிருந்து அரசு கல்லூரிகள் இருக்கு. எங்களுடைய மாணவர்கள் அதுல இருந்து தேறி, அரசு பள்ளியிலிருந்து தேறி, தமிழ் வழி கல்லூரியிலிருந்து தேறி வந்து இங்க படிச்சு மீண்டும் கிராமப்புற பகுதிக்கு போய் வேலை செய்கிற இந்த சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறோம். நீ கோடி கணக்கில் செலவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இங்க வருவான் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசோட பங்கு எதுவுமே கிடையாது. அதுல மத்திய அரசின் பங்கு எங்கேயுமே கிடையாது அப்படிங்கறத அவரு டேட்டாவா சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இவர்கள் எல்லாம் ஒரு மக்கள் மனதில் நார்மலைஸ் பண்ற ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட வேண்டியிருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு கட்டுரை, தமிழியன் டாலர் ஆன்சர் அப்படிங்கிறதுல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. உற்பத்தி துறையில் 25% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 2014 இவங்க மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வருது மோடி அரசு. இன்னைக்கு வரலாம் அவர்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா 2025 25% வளர்ச்சியை நாம நாடு உற்பத்தி துறையில் அடையணும். சேவை துறை கிடையாது. போனை பண்ணிட்டு சார் அது இருக்கு இது இருக்குன்னு போன் பண்ணி பேசுற வேலை கிடையாது, இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல தட்டுற வேலை கிடையாது. ப்ரொடக்ஷன்ல 25% காட்டணுங்கிறது இவங்களுடைய இலக்கு. அதனாலதான் மேக் இன் இந்தியான்னு பொருட்களை உற்பத்தி பண்ணி சிங்கம் படம்லாம் போட்டு இது பண்ணாங்க. அதுல இன்னைக்கு வரலும் 16% மேல் இவர்கள் வளரவில்லை. ஆனால் தமிழ்நாடு 25% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வருது. இந்த தருணத்தில் தான் நீங்க இதை ஒப்பிட்டு பார்க்கணும். அங்க பாஜக விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லி குலத்தொழிலுக்கு போகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ திராவிடம் ஒரு பக்கம் மக்களை உயர்த்துவதற்கு வேலை செய்து கொண்டே இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சைடும் வேலை செய்யுது, சர்வீஸ் செக்டார்லையும் வேலை செய்யுது. அது போக எங்களுக்கு உரிய மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு டாக்டருக்கு வருவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு போராட்ட குணத்தோடு போராட்டிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சனாதனவாதிகளும் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, பிள்ளைகளை அப்படியே திருப்பி அந்த பக்கமா அவங்களுக்கு எது தெரியுமோ அதை செய்ய விடுங்க, மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு அப்படி போடுங்க, அதுல என்ன இருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதை சாஃப்ட் பண்ற வேலைகளை செய்கிறார்கள். அதே நிகழ்ச்சியில விஜய் பேசும்போது சாதி மதம் இதெல்லாம் எப்படி போதைப் பொருளை ஒதுக்கிக்கிறோமோ, தவறான பழக்கங்களை ஒதுக்கிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு விஷயமா இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, எவ்வளவு தூரமா இருக்கோ அவ்வளவு நல்லது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றன்ற பேர்ல ஒன்றிய அரசு அவங்களோட தேர்வுல ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி அவரே சாதி பேரோட குறிப்பிடுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய பேச்சா தானே இருக்கு. வரவேற்கக்கூடியதுதான். சாதி இதை பார்க்கவே கூடாது, அதெல்லாம் ஒதுக்கிருங்க அப்படின்னு சொல்லுவது. இப்போ ஆதவ அர்ஜுனா விசிகால உட்கார்ந்துக்கிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலும் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் அவர் ஆதவ அர்ஜுனா ரெட்டின்னு போட்டுட்டு இருந்தார். திடீர்னு அவர் தலித்திய ஆதரவாளராக அவதாரம் எடுத்து ஆடத் தொடங்கினார். இப்போ வரலும் அவர் அம்பேத்கர் பெரியாருக்கு ஹோல்சேல் அவர் தாங்கிற மாதிரி அவர் தன்னை காட்டிட்டு இருக்காரு. இப்போ நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன காரணத்துக்காக இவர்கள் இந்த நாடகம் ஆடுகிறார்கள்? முந்தின நாள் வரலும் ரெட்டின்னு பேருக்கு பின்னாடி போட்டவன் இன்னைக்கு சாதி வேதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இவன் நடனம் ஆடுறான்னா என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னை நீ ஆள வருகிறாய், என்னோடு நீ வாழ வருகிறாய் அப்படின்னா உனக்கு எங்களை ஆள்வதற்கான இந்த சமத்துவத்தை பேணுவதற்கான தகுதி இருக்கா அப்படிங்கிறத நாம பார்ப்போம். நீ பேசுகிற பேச்சின் நுட்பம் என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம். நீங்க சாதி பேதம் கூடாதுன்னு சொல்ற திருமாவளவன் அவர்களோட பேச்சை கேளுங்க. என்றைக்காவது
பார்ப்பனர்கள் எளிய வேலைகளை செய்திருக்கிறார்களா? நீங்க வலிய வேலைகளை செய்திருக்கிறார்களா? மண்ணி எந்த எவனா தூக்கியிருக்கானா? பெரிய சாதிக்காரர்கள் உயர்ந்த சாதிக்காரர்கள் சொல்றது யாராவது சாக்கடை அள்ளியிருக்காங்களா? அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் மரத்தை தட்டி வேலை செஞ்சிருக்காங்களா? உடல் உழைப்பு சார்ந்து ஒரு லயன்மேனா இருந்து வீட்டுக்கு ஃபீஸ் போட்டு மேல உயர கட்டி இழுத்துருக்காங்களா? கட்டமைப்பில் அடித்தளத்தில் உருவாக்கக்கூடிய எந்த வேலையிலும் அவர்கள் இருப்பது கிடையாது. ஏன் ஒரு வண்டி ரிப்பேர் பண்ற இடத்துல கூட ஒரு ஹெல்ப்பரா ஒரு மெக்கானிக்கா இருக்கிறது கிடையாது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்போ அவர் அங்க சாதியை பருப்பொருளாக பார்க்கிறாருன்னு அர்த்தமா? கிடையாது. எங்கே யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த சாதிய உளவியல் தேவைப்படுகிறது. ஆனா விஜய் சொல்வதுங்கிறது சாதியெல்லாம் ஒதுக்கி தள்ள வேண்டியது, அதை கவனிக்கவே கூடாது, அது என்னன்னே நமக்கு புரியக்கூடாது. அப்படி இல்லை. யார் எங்கே உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அதனால விஜய் யார், விஜயினுடைய பின்புலம் என்ன, விஜய் எந்த இடத்திலிருந்து அவர் லயோலா கல்லூரிக்கு போறாரு, அவர் எந்த இடத்துல இருந்துகிட்டு யாருக்கு அறிவுரை சொல்லுகிறார், எல்லாவற்றையும் பார்க்கத்தான் செய்ய வேண்டும். இதை எதையும் பார்க்காம ஆதவ அர்ஜுனா ரெட்டி சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அடித்தட்டு மக்கள் ஏமாந்து விடுவதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். பெரியாரை இவங்க ஜாதி சொல்லி அடையாளப்படுத்துகிறார்கள் என்பது வேறு. அது பாஜக செய்கிற பச்சை அயோக்கியத்தனம். அதை எதிர்ப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சாதியெல்லாம் அப்படியே ஒதுக்கி போட்டுருங்க. சரி, ரைட்டு, அந்த ஏற்றத்தாழ்வே புரிஞ்சுக்க முடியாம போயிருன்றீங்க. அப்ப என்ன பண்ணிடுவோம்? அப்ப எல்லாரும் ஒன்னா சமத்துவ கல்யாணத்துக்கு நீங்க தயாராகிறீங்களா? நான் என்ன சொல்றேன், தாவேகாவில் எல்லா ஜாதிக்காரர்களையும் கூப்பிட்டு சமத்துவமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சர்டிபிகேட்டை கிளிக்கிறது வேணா விஜய் சொல்லுவார். விஜயினுடைய நீங்க நுட்பத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த முற்போக்கா பேசிட்டு வருவான், எங்கடா சாதி இருக்கு அப்படின்னா சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுருங்க சாதி பேருன்னு பேசுவான். சரி, நிகழ்ச்சிக்கே சர்டிபிகேட் கேட்டிருக்கேன். சரி, நான் கிழிச்சு போட்டுடுறேன். என் வீட்டுல இருந்து ஓம் பொண்ணை நீ எடுத்துக்கோ, உன் வீட்டுல இருந்து பையனை இன்னொருத்தன் கொடுக்குறேன், நான் ஆத்திக்கிடுவோமா? கொடுக்குமா? ஒத்துக்கிட்டியா? இதுக்கு ஒத்துக்கிட மாட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன், ஜாதி பேதம் பார்க்கக்கூடாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றவங்க கல்யாணத்துல ஜாதி பேதம் பார்க்கறது இல்லைன்னு ஒத்துக்கிட்டு சத்தியம் பண்ணிட்டு வாங்க, உங்களுடைய பேச்சை நாங்க ஏத்துக்கிடுறோம். சர்டிபிகேட்ல ஜாதி பேதம் பார்க்க கூடாதுன்னு பேசுனேன்னா உன்னை எதை கொண்டு அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. இல்ல, இதை செய்தவர் பெரியார், அதனாலதான் அவருக்கு ஜாதி பேதம் பார்க்க கூடாதுன்னு நாங்க பேசுறோம். நீ சர்டிபிகேட்ல பார்க்க கூடாதுன்னு பேசுறவன், அதனால உங்களுடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. பெரியாரை அவமதிக்கும் விதமா அவர் சாதி பேரை சேர்த்து எக்ஸாம்ல வந்துருச்சுன்னு கண்டிச்சாரு. ஆனா பெரியார் ரொம்ப கொச்சையா சமீப காலத்துல சீமானவர்கள் ரொம்ப கொடூரமா விமர்சிச்சிருந்தாரு, அவதூறா சொல்லிட்டு இருந்தார். விமர்சனம் கூட கிடையாது அது. அப்பெல்லாம் தாவேகா கட்சி இருந்தது, இவரு தான் தலைவர். ஆனா அப்போ அது வாயை திறக்கவே இல்லை. அது மௌன விரதம் அப்படின்னு சொல்லி அப்படிதான். அதாவது உணர்வு ரீதி எதுவும் கிடையாதுங்க. அது பெரியாருக்காக பிரச்சனை கிடையாது. நான் தான் சொல்றேன், அந்த இடத்தில் அவர் சாதி பேதம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுது பெரியாருக்காக அல்ல. என்னை யாரும் சுரண்டி பார்த்துறாதீங்க, நான் மேலே உட்காந்துருக்கேன், நீங்க யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரியான இதுக்காகத்தான் சொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன். சாதியெல்லாம் நம்ம ஒழிக்கணும்னு சொன்னது. ஆனால் நுட்பமாக அவர் பேசுவது, உங்களுக்கு டாக்டர் கனவு இருக்கக்கூடாது, ஜாதி பேதம்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் மேலே இருப்போம், நீங்கள் அதெல்லாம் கவனிக்கக்கூடாது, இப்படி ஒரு நயமான ஒரு உருட்டு தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் நீங்கள் அம்பேத்கரை அமித்ஷா அடித்த போதும் கூட அவர் சாப்பிட்டாதான் அமித்ஷா பேரை சொல்லாமல் தான் அறிக்கை விட்டார். சீமா பெரியாரை குறை சொல்லும் போது எந்த எதிர்வினையும் மாற்றாமல் சூடு சொரணை இல்லாமல் இருந்ததற்கு காரணம் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.